மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையின் நிறுவனர் மரியாதைக்குரிய மலைக்கண் ஐயா அவர்கள் கடந்த செப்டம்பர் 11 அன்று தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய நினைவு நாளில் வெடி விபத்தில் சிக்கிய மரியாதைக்குரிய லட்சுமி அம்மா அவர்களுக்கு இன்று நிதியுதவி, அதாவது அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் தேரீர்வழி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரடியாக வந்து இந்த உதவித்தொகையை வழங்கியிருக்கிறார். ஐயா அவர்களிடம் ஒரு சில ரூபாய் 20,000 ரொக்கமாக அவருக்கு ஒரு சிறிய உதவியாக அதை வழங்கியிருக்கிறார். இது தொடரும் என்றும் அவர் தொடருமா அல்லது இதோடு மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையுடைய துணை செயலாளர் சங்கரபாண்டி அவர்களும் கோவில்பட்டியை சேர்ந்தவர், அவரும் இங்கு களத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஐயா அவர்களிடம் ஒரு கேள்வி. ஐயா, இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையிலிருந்து ரூபாய் 20,000 அம்மா லட்சுமி அம்மா அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்கிறீர்கள். இது போதுமா அல்லது இனி தொடருமா ஐயா அந்த உதவித்தொகை அப்படின்றது? அனைவருக்கும் வணக்கம். மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக நானும் அறக்கட்டளையின் துணை செயலாளர் சங்கரபாண்டி ஐயா அவர்கள் கோயில்பட்டியில் வந்து அம்மாவுக்கு வந்து வாட்ஸ்அப் யூடியூப்பில் பார்த்தேன். டிகேவி ராஜா அவருடைய யூடியூப் தளத்தில் வந்து அம்மா காயப்பட்டதெல்லாம் ஒரு யூடியூப் பார்த்ததில் உதவி செய்யணுங்கிற முயற்சி பண்ணேன். முதல்ல வந்து அம்மாவுடைய கணவர் இறந்து 8 வருஷம் ஆச்சு. மையம் வந்து கவனிக்கலை, வீடு தனியாக இருக்காங்க, மக வீடு இருக்காங்க. அவங்க இவ்வளவு தனிமையாக இருந்து வந்து ஐயாவுடைய குரு பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமை. அது அவங்களுக்கு முதல்கட்டமாக எனக்கு அந்த வணக்கம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சார்பாக சமூகத்தில் ஒரு தனிமையாக இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு இனப்பற்றோடு வந்துருக்கு. இதே மாதிரி அனைத்து சமூக மக்களும் உணர்வு வந்திருந்தால் நம்ம சமூகத்தை அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, பட்டியலிடத்துக்கு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஒற்றுமையை பார்த்து அரசாங்கமே எனக்கு பட்டியலிட்டு கொடுக்கேன். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு சிறிய தொகை தான் எங்களால் முடிஞ்சது கொடுக்குறோம். இனிமேலும் இப்போ இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சேவை தொடரும். கண்டிப்பாக ஐயா. இப்போ இந்த 20,000 ரூபாய்ன்றது இப்போ தற்காலிகமானது தான். ஆமாம். ஓகே ஓகே. தற்போது அந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையோட துணை செயலாளர் மரியாதைக்குரிய சங்கரபாண்டி ஐயா அவர்கள். ஐயா சொல்லுங்கள் ஐயா, இந்த மாதிரி வெடி விபத்தில் இதானவங்களுக்கு உதவித்தொகை கொடுத்துருக்கேன், உங்களுடைய மனநிலைமை என்ன? எப்படி சொல்ல, நம் சமூகம் சார்ந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை இயங்கிட்டு இருக்குது. நம்ம சமூகத்தில் எங்கே யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு கல்வி சம்மந்தமான உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, அது மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளைக்கு அந்த தளத்தில் வந்த உடனே நம்முடைய மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை நிறுவனர் மதிப்புக்குரிய ஐயா மலைக்கண் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் கலந்து பேசி அது சம்பந்தமாக நிதி உதவிகள் மற்ற எந்த உதவினாலும் செய்து வருகிறோம். எனவே அம்மா அவர்கள் வந்து நம்ம தியாகியார் நினைவு நாளுக்கு சென்றதில் எதிர்பாராத விதமாக இந்த வெடி விபத்து நடந்துவிட்டது. இது வாட்ஸ்அப் தளத்திலே பார்த்து பதிவு செய்ததில் நாங்கள் தெரிந்து கொண்டு சரி அம்மாவுக்கு உதவி செய்யணும், ஒரு நிதி உதவி நம்மளால் இயன்ற உதவி செய்வோம் அப்படின்ட்டு மகாசக்தி அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 20,000 நிதி உதவி செய்வோம். இது மிக சந்தோஷமாக இருக்குது, ஒரு மன திருப்தியாக இருக்குது. சொல்லுங்கள். மகாசக்தி அறக்கட்டளைக்கு ஐயா மலைக்கண் ஐயா அவர்கள் என்னுடைய கஷ்டத்தை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கு மிக மிக நன்றி. இந்த யூடியூப் சேனல் பார்த்தா யூடியூப் சேனல் ராஜா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சங்கரவண்டியா தம்பிக்கு நாங்கள் நன்றி, மிக மிக நன்றி. என் கஷ்டத்தை பார்த்து என் சூழ்நிலையை பார்த்து எனக்கு உதவி செய்யல அத்தனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். அதான் பத்திரமா